ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் நைட்டில் முடிக்கக்கூடிய அனிமேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா டக்கோபி இஸ் த ஒரிஜினல் சின் அப்படின்ற அனிமே தான். உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் நிறைய ரேட்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தது. ஸோ இந்த அனிமேவோட சம்மரி என்ன அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவளுக்கு வாழ்க்கை ட்ராமடைஸ்டாக இருக்குது. அப்புறம் இந்த ஒரு ஏலியன் வருது. அந்த ஏலியன்னால அந்த பொண்ணோட வாழ்க்கை மாறுச்சா இல்லையா அப்படின்றது தான் ஒரு மாதிரி ஸ்டோரியாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க. டோட்டலி 6 எபிசோட்ஸ் தான். அதுக்கப்புறம் சீசனும் கிடையாது, அதுக்கப்புறம் ஸ்டோரியுமே கிடையாது. இதை நான் ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு விரும்புகிறேன். ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அந்த சீரீஸே ஒரு ட்விஸ்ட்டில் தான் நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பட் ரொம்ப சேடாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இந்த டிப்ரெஷனு, இந்த சேடு அந்த மாதிரி அனிமேலாம் நிறைய பார்ப்பேன் அப்படின்னா இந்த அனிமேவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் கதை வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா பிங் பாங் த அனிமேஷன் அப்படின்ற ஒரு அனிமே தான். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே, ஓகேவா? டேபிள் டென்னிஸ் பேஸ் பண்ண ஒரு அனிமே. இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி 2 ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பெக்கோ அண்ட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸ் இருக்கும். ஒருத்தன் எப்படின்னா நான் இந்த உலகத்திலேயே பெரிய பெஸ்ட் டேபிள் டென்னிஸ் பிளேயர் ஆகணுன்ற மாதிரி ஒரு ஆம்பிஷனோட இருக்கிறவன். இன்னொருத்தன் அவனுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது. பட் அவன் ஃபன்னுக்காக மட்டும்தான் டேபிள் டென்னிஸ் விளாடுறான். இந்த மாதிரி அவங்க 2 பேரை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி நிறைய இந்த நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்டு அதில் வர ஸ்ட்ரகிள்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். என்னதான் இது ஒரு ஸ்போர்ட் அனிமேவாக இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி ஃபிசிக்கல் சேலஞ்சு காட்டுறதை விட மென்டல் ப்ரெஷரு, அப்புறம் ஸ்ட்ரகிளு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அவனாகவே தேடிக்கிற ஐடென்டிட்டி, இந்த மாதிரி பர்சனலாக, அதாவது ஒரு ஸ்போர்ட் அனிமேல என்ன இருக்கும், மோட்டிவேஷனலாக எப்படிலாம் ஜெயிக்கிறான்ப்பா அப்படின்றது இருக்கும். பட் இந்த அனிமேல எப்படி க்ரோத் ஆகுறாங்க, அந்த ஸ்போர்ட் விளாடும் போது என்னென்ன ப்ரெஷர்ஸ் வருது, ஸ்ட்ரகிள்ஸ் வருது, இது எல்லாத்தையுமே டீப்பாக அனலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனதர் அப்படின்ற அனிமே தான். இது டோட்டலி 12 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த அனிமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாரர் அனிமே, ஓகேவா? ஹாரர் மிஸ்ட்ரி எல்லாமே கலந்துருக்கும். இந்த அனிமேல யாமியாமா நார்த் மிடில் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் கிளாஸ் 303ல் ஒரு கர்ஸ் எனர்ஜி மாதிரி இருக்குது, ஓகேவா? ஏதோ அமானுஷமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரான். ஆனால் அவனுக்கு கொஞ்ச நாள்லேயே ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக அம்னீசியஸாக தெரிஞ்சிருச்சு இந்த கிளாஸில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸில் படிக்கிறவங்களோட ஃபேமிலிஸ்லாம் மிஸ்டீரியஸாக டெத் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்னன்னா அது எதனால இதெல்லாம் நடக்குது, எதனால இந்த கிளாஸ் ஒரு ஹாண்டட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு தேடி போகிறது தான் கதையாகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா அங்கே சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் நிறைய காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே டார்க்கான மிஸ்டீரியஸான ஒரு அனிமே. டோட்டலி 12 எபிசோட்ஸ் தான், நீங்கள் ஒன் நைட்லேயே பார்த்து முடிச்சிடலாம். நாலாவது நம்ம பார்க்க போகிற அனிமே ஆரஞ்சு அப்படின்ற ஒரு அனிமே தான். இது ஒரு மாதிரி ரொமான்டிக் ட்ராமா வித் டைம் ட்ராவல் அப்படின்ற மாதிரி எல்லாமே மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு லெட்டர் வருதுப்பா, மிஸ்டீரியஸான ஒரு லெட்டர் ஃபியூச்சர்ல இருந்து வருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின், ஃபியூச்சர்ல இருக்கிற ஹீரோயின் தான் பாஸ்ட்ல இருக்க ஹீரோயினுக்கு லெட்டர் கொடுத்துருப்பா. இப்போ என்னன்னா இந்த அனிமேல ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்னால அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப ரிக்ரெட்டா, கில்ட்டா, ஒரு மாதிரி ட்ராமடைஸ்டாக இருப்பா. ஸோ இந்த ஃபியூச்சரில் இருக்கிற லெட்ரு போட்டு இந்த பாஸ்ட்டில் இருக்கிறவங்கள அந்த இன்சிடென்ட் நடக்காமல் தடுக்க வைக்கணும். ஸோ இதுதான் கதை இருக்கும். அதை எப்படி எப்படிலாம் தடுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எப்படிலாம் ஆல்டர் பண்ணுறாங்க, ஸோ அந்த விஷயத்தை ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கும். ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக தான் இருக்கும். பட் டைம் ட்ராவல் எல்லாம் சேர்ந்து கலந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே 12 எபிசோட்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா கிசனைவர் அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த அனிமே ஒரு சைஃபை அனிமே, ஓகேவா? ஸ்டோரி சுகமோரி அப்படின்ற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு சிட்டியில் நடக்குது. அங்கே என்னென்னா கிஸ்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 7 ஹைஸ்கூல் பசங்களை கூட்டிகிட்டு ஒருத்தரோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு டெஸ்ட், ஓகேவா? அதில் என்னென்னா அந்த 7 பேருமே மாற்றி மாற்றி அவங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம ஹீரோ அகாட்டான ஒரு பையன். அவனுக்கு எந்த எமோஷன்ஸுமே ஃபீல் ஆகாது. அவனுக்கு சோகமாகவும் இருக்காது, அழுகையாகவும் வராது, சந்தோஷமும் வராது, எதுவுமே வராது. ஸோ அவனுமே அங்கே இருக்கான். இப்போ என்னென்னா மற்றவங்களோட பெயின், ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே அவனால் உணர முடிகிறனால கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு இந்த எமோஷன்ஸ்னால் என்னென்னு தெரிய வருது. கடைசியில்
கடைசியில் இந்த 7 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. அதெல்லாம் தாண்டி உள்ள நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு சைஃபை அனிமேவாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த 5 அனிமே வந்து எல்லாமே 12 எபிசோடு தான். டக்கோபிசின் வந்து 6 எபிசோடு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன் நைட்டில் நீங்கள் உட்காந்திங்கன்னா பார்த்து முடிச்சிடலாம். ஸோ மறக்காமல் எல்லா அனிமேவுமே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. until the next video, good bye.